வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. கலப்பு பண்ணையத்தில் வெற்றி கண்ட விவசாயி திரு ஆர் சரவணன். இவர் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தாலுகா சின்ன சூரியூர் கிராம விவசாயி ஆவார். 22 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் இவர் 7 ஏக்கரில் நெல் பயிரினையும் மாட்டு தீவனத்திற்காக 2 ஏக்கரில் கோ 4 பயிரிட்டும் வருகிறார். திருச்சி கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் கிராண்டானிக் மற்றும் தாது உப்பு கலவையினை கறவை மாடுகளுக்கு அளித்து தரமான கன்றினையும் பால் உற்பத்தியினையும் பெருக்கி தன் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சின்ன சூரியூரில் இந்த ஃபார்ம் இருக்குது சார். 22 ஏக்கர் இருக்குது சார். இதில் 22 ஏக்கரில் 7 ஏக்கர் நெல் இருக்குது சார். 7 ஏக்கர் நெல் இருக்குது. மாட்டுக்கு தீவனத்துக்கு வந்து கோஃபோர் 2 ஏக்கர் இருக்குது சார். மிச்சம் ஆடு மாடு மேயறதுக்கு அங்கிட்டு இருக்குது சார் நிலம். மிச்சம் பாதி நிலம் கிடக்குது. அப்புறம் மாடு தான் 5 மாடு கறவை மாடு இருக்குது. கறவை மாட்டில் வந்து சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் போய்ட்டு ஏதாவது ஒன்று இவங்களுக்கு தெரியாது. அதனால் தெரியாதனால நாங்கள் போய்ட்டு உடனே திருச்சிராப்பள்ளி உள்ள கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையத்தில் போய் அவங்ககிட்ட போய் கேட்டு என்ன இப்படி இருக்குது, மாட்டுக்கு தீனி திங்க மாட்டேங்குது, பால் ஒழுங்காக கறக்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனை. ஒரு சில சமயம் வந்து கண்ணுட்டி போட்டு ஒரு வாரத்தில் வந்து பால் குடிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்னங்கிறத போய்ட்டு உடனே கேட்டுக்குவோம். அவங்கள கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க இதுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடியே அவங்க ஆலோசனை படி திருச்சியில் உள்ள கால்நடை பல்கலை ஆராய்ச்சி மையத்திலேருந்து டீட்டா மேடம் சொல்லுவாங்க இது மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது அந்த மாதிரி நாங்கள் வந்து அது மாதிரி பண்ணுவோம். பண்ணால் கரெக்டாக அதே மாதிரி வருது. அவங்க சொன்னாங்கன்னா திருப்பி வந்து ஒரு நாளில் திருப்பி சாயங்காலம் காலையில் வந்து போய் பார்த்தோம்னா 11 மணிக்கு ஆஃபீஸில் போய் பார்ப்போம். பார்த்துட்டு வந்து திருப்பி சாயங்காலத்துக்குள்ளே சரியாயிடும். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரோம் சார். இதில் வந்து என்னென்னா தனுவாஸ் டானிக்கும் கிரேனட் டானிக்கும் தனுவாஸ் உப்பு இருக்குது பாருங்கள். அதில் வந்து 17 ரூபா தான் வரும். அது போடாமல் வந்தோம்னா, அது போட்டோம்னா 2-3 நாளில் வந்து 23 ரூபாய்க்கு பால் வந்துடும் எங்களுக்கு. அதான் எங்களுக்கு பெனிஃபிட்டு போகுது. பருவத்துக்கு வரது அந்த டைமில் கரெக்டாக வந்துடுது, சென்னைக்கு வரதும் அதே டைமில் வந்துடுது. மாடு வந்து சில டைமில் வந்து அது போட்டோம்னா உடனே நாளில் பால் திக்னஸ் வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது. பஸ் 17 பஸ் மாட்டில் வந்து சார் 5 மாடு வந்து நாட்டு மாடு இருக்குது, 5 மாடு வந்து ஜெர்சி இருக்குது, அப்புறம் 5 மாடு கலப்பட மாடு இருக்குது சார். அவ்வளோதான். அப்புறம் ஆடு 200 இருக்குது சார். 200 வந்து ராமநாதபுரத்தால் வெள்ளையாடு தான் சார் இருக்குது. அது வந்து வெளியில் மேய்க்க போயிடும் சார். அதுக்கும் வந்து நாங்கள் தனுவாஸ் கிரேட் டானிக்கும் தனுவாஸ் தாது உப்பும் போட்டுருக்கோம் சார். அதுக்கும் சின்ன சின்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திருச்சியில் உள்ள கால்நடை பல்கலை ஆராய்ச்சி நாங்கள் போய் அங்கே தான் பார்த்துக்குவோம். அங்கே போய் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடுது சார். 4 மாதத்தில் வந்து உயிரடைய 25 கிலோ வரும் சார். 25 கிலோ, 1 கிலோ வந்து 270 ரூபா, 250 ரூபாந்து 270 ரூபா வச்சு போகும் சார். 25 கிலோ 4 மாதத்தில் விற்றுருவோம் சார். மற்றது வந்து இந்த தடுப்பூசி கோமாரி நோயும் அந்த அம்மை நோயும் வந்துச்சுன்னா முன்கூட்டி நாங்கள் தடுப்பூசி போட்டுருவோம் சார். அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் போட்டுருவோம். அது அப்புறம் மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ நாட்டுக்கோழி 100 இருக்குது சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சண்டைக்கோழி இருக்குது. இது குஞ்சு பறித்து ஒரு 3 மாதத்தில் விற்றுருவோம். கறியில் கோழிக்கு விற்றுருவோம். அதில் வந்து 3 மாதத்தில் ஒரு கிலோ வந்து 250 ரூபாய்க்கு விற்றுருவோம். அது நல்ல இது எங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாக தொழில் இது கோழி வந்துட்டுருக்கு சார். அப்புறம் இதுக்கு வந்து கழிச்சல் ஓதி வந்துருச்சுன்னா அப்போதைக்கு அவ்வப்போது வந்து ஊசி போட்டுருவோம். தடுப்பூசி முன்னெச்சரிக்கையாக போட்டு வச்சுக்குவோம் சார். இது ஒரு லாபகரமாக நாட்டு கோழி வந்து லாபகரமாக இருக்குது சார் எங்களுக்கு. விவசாயி ஆர் சரவணன் அவர்களை 0975113713793 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மல்பெரி என்றவுடன் நம் மனம் முழுவதும் அது பூத்து குலுங்கும் அழகைத்தான் நினைக்க தோன்றும். என்றாலும் அதன் பயன்களை கருத்தில் கொண்டு அதனை எவ்வாறு பராமரித்தால் என்னென்ன நன்மைகள் பெறலாம் என்பதை குறித்து வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆலங்காய கிராம பட்டு வளர்ச்சித் துறையின் தொழில்நுட்ப சேவை மையத்தின் உதவி ஆய்வாளர் எஸ் விஜயகுமார் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம்.
இங்கு பட்டு வளர்ச்சித்துறை மூலமாக விவசாயிகளுக்கு அறிவிக்கப்படும் நலத்திட்டங்கள் அனைத்தையும் தொழில்நுட்ப சேவை மையம் மூலமாக அறிவிக்கப்பட்டு இங்கு அனைத்து விவசாயிகளுக்கும் ஊக்குவிக்கப்பட்டு தொழில்நுட்ப சேவை மையத்தில் பட்டு வளர்ப்பு பயிற்சி அவ்வப்போது பயிலரங்கம் மூலமாக விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகிறது. இங்கு அரசு அளிக்கும் நலத்திட்டங்களான மல்பரி பயிரிடுவதற்காக ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 1750 மானியமாக வழங்கப்படுகிறது. இங்கு புதிய தொழில்நுட்ப வகையிலே இணை நடவு முறையிலே மல்பரி செடிகள் V1 உயர் இன ரகம் பயிரிட விவசாயிகளை ஊக்குவிக்கப்படுகிறது. அப்படி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு புழு வளர்ப்பு தொடங்குவதற்கு முன்பாக புழு வளர்ப்பு மனை கட்டுவதற்காக வரைபடம் அளிக்கப்பட்டு இங்கு சுமார் 1000 சதுர அடி அளவில் ஒவ்வொரு விவசாயியும் புழு வளர்ப்பு மனையை அவசியம் கட்டப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அப்படி கட்டி புழு வளர்ப்பு மேற்கொள்ளுகிறார்கள். அப்படி செய்யும்போது அந்த விவசாயிகள் வருடம் முழுவதும் புழு வளர்ப்பு செய்ய ஏதுவாக அமைகிறது. தவிர 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு விவசாயிகள் தட்டு புழு வளர்ப்பு முறைகளை பயன்படுத்தி கலப்பின முட்டைகளை வளர்த்து வருவாய் ஈட்டி வந்தனர். தற்போது புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அவ்வாறு புதிய தொழில்நுட்பங்களை கையாளுவதன் மூலம் விவசாய பணியாட்கள் கிடைக்காததை தவிர்த்து வேலைப்பளு குறைக்கப்படுகிறது. அப்படி செய்யும்போது விவசாயிகள் மாதம் ஒரு புழு வளர்ப்பு தொடங்க ஏதுவாக இருக்கிறது. அப்படி அவர்கள் கட்டப்படும் புழு வளர்ப்பு மனைக்கு 1000 சதுரடிகள் கட்டினால் ரூபாய் 75,000 அரசு மானியமாக வழங்கப்படுகிறது. 1500 சதுர அடி அளவுக்கு மேல் விவசாயிகள் புழு வளர்ப்பு மனையை கட்டி புழு வளர்ப்பு தொடங்கினால் அவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் அரசு மூலமாக மானியம் வழங்கப்படுகிறது. புதிய தொழில்நுட்பம் மூலமாக புழு வளர்ப்பு படல்கள் அமைக்கப்பட்டு சுமார் 1200 சதுர அடி அளவுகளுக்கு மேல் அவர்கள் புழு வளர்ப்பு மனைக்கு உள்ளாக புழு வளர்ப்பு படல் அமைக்கப்பட்டு புழு வளர்ப்பு தொடங்கும் சூழ்நிலையில் அவர்களுக்கு ரூபாய் 37,500 மதிப்பிலான புழு வளர்ப்பு தளவாடங்கள், தட்டு, நெட்ரிக்கா மற்றும் மருந்தடிக்கும் விசை தெளிப்பான் இவை அனைத்தும் இலவசமாக தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. இது தவிர இவர்களுக்கு ஒசூர் பகுதியிலே மைசூர் மத்திய பட்டு வாரியம் மூலமாக அவ்வப்போது பெண்கள் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி பெற்றுக்கொண்ட வந்த பின் விவசாயிகள் அனைவரும் மிகச்சிறந்த முறையில் புழு வளர்ப்பு மேற்கொள்ளுகிறார்கள். தற்போது வெண்பட்டு புழு வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தி கிருஷ்ணகிரி அரசு வெண்பட்டு கலப்பின வித்தகம் மூலமாக முட்டைகள் பெறப்பட்டு இளம் புழுக்களாக வழங்கப்படுகிறது. இதற்கு முன்பாக 24 நாட்கள் புழு வளர்ப்பு செய்து வந்தனர். தற்போது இளம் புழு வளர்ப்பாக பெறப்படுவதன் மூலமாக 16 நாட்கள் மட்டுமே புழு வளர்ப்பு தொடங்கி செய்கிறார்கள். 4 நாட்கள் அது கூடு கட்டும் பருவநிலையை அடைகிறது. 21ஆம் நாள் கூடுகளை அறுவடை செய்து கொண்டு வாணியம்பாடி பட்டுக்கூடு அங்காடியில் விற்பனை செய்து நல்ல வருமானம் ஈட்டி வருகிறார்கள். இதற்கு முன்பாக கலப்பின கூடுகளை வளர்த்த வகையில் ஒரு விவசாயி ஒரு வருடத்திற்கு ஒரு ஏக்கருக்கு 800 முட்டைகள் வைத்து 600 கிலோ கூடுகள் உற்பத்தி செய்து வந்தார்கள். அப்போது ரூபாய் 1,20,000 வருமானம் ஈட்டி வந்தார்கள். தற்போது வெண்பட்டு புழு வளர்ப்பு செய்யும் விவசாயிகள் சுமார் 1200 முட்டைகள் ஒரு ஏக்கருக்கு வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்க்கும் சூழ்நிலையில் 80% செய்து சுமார் 1000 கிலோ பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்து ரூபாய் 350 முதல் 400 வரை ஒரு கிலோ விற்பனை செய்கிறார்கள். அப்படி செய்யும்போது ஒரு மாதத்திற்கு மாத வருமானமாக ரூபாய் 40,000 சராசரியாக ஒவ்வொரு விவசாயம் ஒரு ஏக்கரில் அவர்கள் வருமானம் பெறும் வகையிலே இங்கு தொழில்நுட்பங்கள் அளிக்கப்பட்டு சிறப்பாக செய்து வருகிறார்கள். தவிர ஒரு 1.5 ஏக்கர் மல்பரி பரப்பளவில் ஒரு விவசாயி மல்பரி பயிரிடும் சூழ்நிலையில் அதை 2ஆக பிரித்து கொண்டு மாதம் புழு வளர்ப்பு தொடங்கும் சூழ்நிலையிலும் அந்த கூடு விற்பனை செய்து கொண்டு முடித்து வந்த வகையில் அவர்கள் புழு வளர்ப்பு மனைகளை சுத்தப்படுத்தி மருந்தடிப்பு செய்து கிருமி நீக்கம் செய்து அடுத்த புழு வளர்ப்புக்கு
முன்னேற்பாடாக செய்து விடுகிறார்கள். அப்படி செய்யும்போது இளம் புழு வளர்ப்பாக பெற்றுக்கொண்டு வந்து அவர்கள் மறுபடியும் புழு வளர்ப்பை தொடங்குகிறார்கள். இவ்வாறாக இங்கு புழு வளர்ப்பு தனி மனை அமைத்துள்ள விவசாயிகள் அனைவரும் வருடம் 12 மாதங்களும் புழு வளர்ப்பு தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அப்படி செய்யும்போது அவர்கள் மாதம் வருமானம் ஈட்டுகிறார்கள். சுமார் 1.5 ஏக்கர் முதல் 2 ஏக்கர் பரப்பளவு வரை செய்துள்ள விவசாயிகள் 4 லட்சம் முதல் 5 லட்சம் வரை வருடாக பெற்று வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பகுதியில் விவசாயிகள் இந்த ஆண்டு அதிகமான நடவு எதிர்பார்க்கப்பட்டு அதிகமான நடவும் செய்து வருகிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலைகள் இந்த பகுதியிலே சுமார் 100 விவசாயிகள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 100 விவசாயிகளும் புதிய நடவு மேற்கொள்ள வேண்டியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான நாற்றுக்களை இந்த ஆலங்காயம் பகுதியிலே சுமார் 3 லட்சம் நாற்றுகளுக்கு அதிகமாக உற்பத்தி செய்து இப்போது ஒரு 35 ஏக்கர் பரப்பளவிலே நடவு செய்யப்பட்டுள்ளது. எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த பகுதியிலே இருக்கும் ஆலங்காயம் பட்டு வளர்ப்பு தொழில்நுட்ப சேவை மையத்தை முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டு இங்கு இருக்கும் அலுவலர்களை முழுவதுமாக எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொண்டு பட்டு வளர்ப்பிலே ஈடுபட்டு தற்போது அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் நடவு மானியம் மற்றும் புழு வளர்ப்பு மனை மானியம், தளவாட மானியம் மற்றும் பயிற்சிகள் இவை அனைத்தையும் பெற்று நல்ல வருமானம் ஈட்டிட பட்டு வளர்ச்சித்துறை மூலமாக வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ். விஜயகுமார் அவர்களை 077086616661 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சின்ன சூரியூரில் இந்த ஃபார்ம் இருக்குது சார். 22 ஏக்கர் இருக்குது சார். இதில் 22 ஏக்கரில் 7 ஏக்கர் நெல் இருக்குது சார். 7 ஏக்கர் நெல் இருக்குது. மாட்டுக்கு தீவனத்துக்கு வந்து கோஃபோர் 2 ஏக்கர் இருக்குது சார். மிச்சம் ஆடு மாடு மேயறதுக்கு அங்கிட்டு இருக்குது சார் நிலம். மிச்சம் பாதி நிலம் கிடக்குது. அப்புறம் மாடு தான் 5 மாடு கறவை மாடு இருக்குது. கறவை மாட்டில் வந்து சின்ன ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் போய்ட்டு ஏதாவது ஒன்று இவங்களுக்கு தெரியாது. அதனால் தெரியாதனால நாங்கள் போய்ட்டு உடனே திருச்சிராப்பள்ளி உள்ள கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையத்தில் போய் அவங்ககிட்ட போய் கேட்டு என்ன இப்படி இருக்குது, மாட்டுக்கு தீனி திங்க மாட்டேங்குது, பால் ஒழுங்காக கறக்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனை, ஒரு சில சமயம் வந்து கண்ணுட்டி போட்டு ஒரு வாரத்தில் வந்து பால் குடிக்க மாட்டேங்குது, அதுக்கு என்னங்கிறத போய்ட்டு உடனே கேட்டுக்குவோம். அவங்கள கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க இதுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடியே அவங்க ஆலோசனை படி திருச்சியில் உள்ள கால்நடை பல்கலை ஆராய்ச்சி மையத்திலேருந்து ரீட்டா மேடம் சொல்லுவாங்க இது மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது அந்த மாதிரி நாங்கள் வந்து அது மாதிரி பண்ணுவோம். பண்ணால் கரெக்டாக அதே மாதிரி வருது. அவங்க சொன்னாங்கன்னா திருப்பி வந்து ஒரு நாளில் திருப்பி சாயங்காலம் காலையில் வந்து போய் பார்த்தோம்னா 11 மணிக்கு ஆஃபீஸில் போய் பார்ப்போம். பார்த்துட்டு வந்து திருப்பி சாயங்காலத்துக்குள்ளே சரியாயிடும். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரோம் சார். இதில் வந்து என்னென்னா தனுவாஸ் டானிக்கும் கிரேனட் டானிக்கும் தனுவாஸ் உப்பு இருக்குது பாருங்கள். அதில் வந்து 17 ரூபா தான் வரும். அது போடாமல் வந்தோம்னா அது போட்டோம்னா 2-3 நாளில் வந்து 23 ரூபாய்க்கு பால் வந்துடும் எங்களுக்கு. அதான் எங்களுக்கு பின்னிவிட்டு போகுது. பருவத்துக்கு வரது அந்த டைமில் கரெக்டாக வந்துடுது, சென்னைக்கு வரது அதே டைமில் வந்துடுது. மாடு வந்து சில டைமில் வந்து அது போட்டோம்னா உடனே நாளில் பால் திக்னஸ் வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது. பஸ் 17 பஸ் மாட்டில் வந்து சார் 5 மாடு வந்து நாட்டு மாடு இருக்குது, 5 மாடு வந்து ஜெர்சி இருக்குது, அப்புறம் 5 மாடு கலப்பட மாடு இருக்குது சார். அவ்வளோதான். அப்புறம் ஆடு 200 இருக்குது சார். 200 வந்து ராமநாதபுரத்தால் வெள்ளையாடு தான் சார் இருக்குது. அது வந்து வெளியில் மேய்க்க போயிடும் சார். அதுக்கும் வந்து நாங்கள் தனுவாஸ் கிரேட் டானிக்கும் தனுவாஸ் தாது உப்பும் போட்டுருக்கோம் சார். அதுக்கும் சின்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திருச்சியில் உள்ள கால்நடை பல்கலை ஆராய்ச்சி நாங்கள் போய் அங்கே தான் பார்த்துக்குவோம். அங்கே போய் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடுது சார். 4 மாதத்தில் வந்து உயிரடைய 25 கிலோ வரும் சார். 25 கிலோ, 1 கிலோ வந்து 270 ரூபா, 250 ரூபாந்து 270 ரூபா வச்சு போகும் சார். 25 கிலோ 4 மாதத்தில் விற்றுருவோம் சார். மற்றது வந்து இந்த தடுப்பூசி கோமாரி நோயும் அந்த அம்மை நோயும் வந்துச்சுன்னா முன்கூட்டி நாங்கள் தடுப்பூசி போட்டுருவோம் சார். அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உயர் இன ரகம் பயிரிட விவசாயிகளை ஊக்குவிக்கப்படுகிறது. அப்படி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு புழு வளர்ப்பு தொடங்குவதற்கு முன்பாக புழு வளர்ப்பு மனை கட்டுவதற்காக வரைபடம் அளிக்கப்பட்டு இங்கு சுமார் 1000 சதுர அடி அளவில் ஒவ்வொரு விவசாயியும் புழு வளர்ப்பு மனையை அவசியம் கட்டப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அப்படி கட்டி புழு வளர்ப்பு மேற்கொள்ளுகிறார்கள். அப்படி செய்யும்போது அந்த விவசாயிகள் வருடம் முழுவதும் புழு வளர்ப்பு செய்ய ஏதுவாக அமைகிறது. தவிர 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு விவசாயிகள் தட்டு புழு வளர்ப்பு முறைகளை பயன்படுத்தி கலப்பின முட்டைகளை வளர்த்து வருவாய் ஈட்டி வந்தனர். தற்போது புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அவ்வாறு புதிய தொழில்நுட்பங்களை கையாளுவதன் மூலம் விவசாய
பணியாட்கள் கிடைப்பதை பணியாட்கள் கிடைக்காமலை தவிர்த்து வேலைப்பளு குறைக்கப்படுகிறது. அப்படி செய்யும்போது விவசாயிகள் மாதம் ஒரு புழு வளர்ப்பு தொடங்க ஏதுவாக இருக்கிறது. அப்படி அவர்கள் கட்டப்படும் புழு வளர்ப்பு மனைக்கு 1000 சதுரடிகள் கட்டினால் ரூபாய் 75,000 அரசு மானியமாக வழங்கப்படுகிறது. 1500 சதுர அடி அளவுக்கு மேல் விவசாயிகள் புழு வளர்ப்பு மனையை கட்டி புழு வளர்ப்பு தொடங்கினால் அவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் அரசு மூலமாக மானியம் வழங்கப்படுகிறது. புதிய தொழில்நுட்பம் மூலமாக புழு வளர்ப்பு படல்கள் அமைக்கப்பட்டு சுமார் 1200 சதுர அடி அளவுகளுக்கு மேல் அவர்கள் புழு வளர்ப்பு மனைக்கு உள்ளாக புழு வளர்ப்பு படல் அமைக்கப்பட்டு புழு வளர்ப்பு தொடங்கும் சூழ்நிலையில் அவர்களுக்கு ரூபாய் 37,500 மதிப்பிலான புழு வளர்ப்பு தளவாடங்கள், தட்டு, நெட்ரிக்கா மற்றும் மருந்தடிக்கும் விசை தெளிப்பா வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. கலப்பு பண்ணையத்தில் வெற்றி கண்ட விவசாயி திரு ஆர் சரவணன். இவர் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தாலுகா சின்ன சூரியூர் கிராம விவசாயி ஆவார். 22 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் இவர் 7 ஏக்கரில் நெல் பயிரினையும் மாட்டு தீவனத்திற்காக 2 ஏக்கரில் கோ 4 பயிரிட்டும் வருகிறார். திருச்சி கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் கிராண்டானிக் மற்றும் தாது உப்பு கலவையினை கறவை மாடுகளுக்கு அளித்து தரமான கன்றினையும் பால் உற்பத்தியினையும் பெருக்கி தன் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இவை அனைத்தும் இலவசமாக தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. இது தவிர இவர்களுக்கு ஒசூர் பகுதியிலே மைசூர் மத்திய பட்டுவாரியம் மூலமாக அவ்வப்போது பெண்கள் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி பெற்றுக்கொண்ட வந்த பின் விவசாயிகள் அனைவரும் மிகச்சிறந்த முறையில் புழு வளர்ப்பு மேற்கொள்ளுகிறார்கள். தற்போது வெண்பட்டு புழு வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தி கிருஷ்ணகிரி அரசு வெண்பட்டு கலப்பின வித்தகம் மூலமாக முட்டைகள் பெறப்பட்டு இளம் புழுக்களாக வழங்கப்படுகிறது. இதற்கு முன்பாக 24 நாட்கள் புழு வளர்ப்பு செய்து வந்தனர். தற்போது இளம் புழு வளர்ப்பாக பெறப்படுவதன் மூலமாக 16 நாட்கள் மட்டுமே புழு வளர்ப்பு தொடங்கி செய்கிறார்கள். 4 நாட்கள் அது கூடு கட்டும் பருவநிலை அடைகிறது. 21ஆம் நாள் கூடுகளை அறுவடை செய்து கொண்டு வாணியம்பாடி பட்டுக்கூடு அங்காடியில் விற்பனை செய்து நல்ல வருமானம் ஈட்டி வருகிறார்கள். இதற்கு முன்பாக கலப்பின கூடுகளை வளர்த்த வகையில் ஒரு விவசாயி ஒரு வருடத்திற்கு ஒரு ஏக்கருக்கு 800 முட்டைகள் வைத்து 600 கிலோ கூடுகள் உற்பத்தி செய்து வந்தார்கள். அப்போது ரூபாய் 1,20,000 வருமானம் ஈட்டி வந்தார்கள். தற்போது வெண்பட்டு புழு வளர்ப்பு செய்யும் விவசாயிகள் சுமார் 1200 முட்டைகள் ஒரு ஏக்கருக்கு வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்க்கும் சூழ்நிலையில் 80% செய்து சுமார் 1000 கிலோ பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்து ரூபாய் 350 முதல் 400 வரை ஒரு கிலோ விற்பனை செய்கிறார்கள். அப்படி செய்யும்போது ஒரு மாதத்திற்கு மாத வருமானமாக ரூபாய் 40,000 சராசரியாக ஒவ்வொரு விவசாயம் ஒரு ஏக்கரில் அவர்கள் வருமானம் பெறும் வகையிலே இங்கு தொழில்நுட்பங்கள் அளிக்கப்பட்டு சிறப்பாக செய்து வருகிறார்கள். தவிர ஒரு
1.5 ஏக்கர் மல்பரி பரப்பளவில் ஒரு விவசாயி மல்பரி பயிரிடும் சூழ்நிலையில் அதை 2ஆக பிரித்து கொண்டு மாதம் புழு வளர்ப்பு அதெல்லாம் போட்டு வந்து அப்புறம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போ நாட்டுக்கோழி 100 இருக்குது சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சண்டைக்கோழி இருக்குது. இது குஞ்சு பறித்து ஒரு 3 மாதத்தில் விற்றுருவோம். கறி கோழிக்கு விற்றுருவோம். அதில் வந்து 3 மாதத்தில் ஒரு கிலோ வந்து 250 ரூபாய்க்கு விற்றுருவோம். அது நல்ல இது எங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாக தொழில் இது கோழி வந்துட்டுருக்கு சார். அப்புறம் இதுக்கு வந்து கழிச்சல் ஓதி வந்துருச்சுன்னா அப்போதைக்கு அவ்வப்போது வந்து ஊசி போட்டுருவோம். தடுப்பூசி முன்னெச்சரிக்கையாக போட்டு வச்சுக்குவோம் சார். இது ஒரு லாபகரமாக நாட்டு கோழி வந்து லாபகரமாக இருக்குது சார் எங்களுக்கு. விவசாயி ஆர் சரவணன் அவர்களை 097519133793 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மல்பெரி என்றவுடன் நம் மனம் முழுவதும் அது பூத்து குலுங்கும் அழகைத்தான் நினைக்க தோன்றும். என்றாலும் அதன் பயன்களை கருத்தில் கொண்டு அதனை எவ்வாறு பராமரித்தால் என்னென்ன நன்மைகள் பெறலாம் என்பதை குறித்து வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆலங்காய கிராம பட்டு வளர்ச்சித் துறையின் தொழில்நுட்ப சேவை மையத்தின் உதவி ஆய்வாளர் எஸ். விஜயகுமார் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். இங்கு பட்டு வளர்ச்சித்துறை மூலமாக விவசாயிகளுக்கு அறிவிக்கப்படும் நலத்திட்டங்கள் அனைத்தையும் தொழில்நுட்ப சேவை மையம் மூலமாக அறிவிக்கப்பட்டு இங்கு அனைத்து விவசாயிகளுக்கும் ஊக்குவிக்கப்பட்டு தொழில்நுட்ப சேவை மையத்தில் பட்டு வளர்ப்பு பயிற்சி அவ்வப்போது பயிலரங்கம் மூலமாக விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகிறது. இங்கு அரசு அளிக்கும் நலத்திட்டங்களான மல்பரி பயிரிடுவதற்காக 1 ஏக்கருக்கு ரூபாய் 1750 மானியமாக வழங்கப்படுகிறது. இங்கு புதிய தொழில்நுட்ப வகையிலே இணை நடவு முறையிலே மல்பரி செடிகள்